மச்சான் இங்க பாரு எவ்வளவு பெருசு. ஐயோ பிராங்க்லின், ஆஹா என்னது இவ்வளோ பெருசா இருக்கு பிராங்க்லின். இந்த மாதிரி கார் ஜெட்டு கார் நான் பார்த்தது இல்லை. இங்கே இத்தனை பேர் கண்ணு வச்சு நிக்கிறானே, இவனுக்கிட்ட பேசி எப்பறம் சமாளிக்க போற? இந்த பிராங்க்லினை பத்தி தெரியாதுல சின்சானே. இப்ப மட்டும் பாரு என்னோட என்ன திறமை காட்டுறேன்னு. இப்ப பாரு அந்த பாஸ்கிட்ட போய் எப்படி பேசி இந்த கார் கம்மி விலையில வாங்குறேன்னு மட்டும் பாரு. அவன் நம்மளை பார்த்து ஏமாந்திடுவான். அந்த சூட் கேஸ் கொடுத்து வாங்கிட்டு வந்துற பாரு. சின்சானே என்னடா இன்னைக்கு இப்படி மழை பெய்யுது, இடி மின்னலாம் ரொம்ப இடிக்குதேடா. என்னடா பண்ண போறேன் இன்னைக்கு? வெளியே கூட போக முடியாத மாதிரி இருக்குடா. இங்க பாரு எப்படி இருக்குன்னு மழை. ஐயோ ரொம்ப தட்டுதுடா மழை. பிராங்க்லின் என்ன மட்டும் நீ வெளியே கூப்பிட்டு போகணும், நான் அவ்வளோதான் பார்த்துக்கோ. இங்கே பாரு இந்த ஸ்விம்மிங் பூலில் போட்டு மொக்குன்னு மொக்கிடுவேன். எனக்கு நிறைய வாங்கி தரேன்லாம் சொல்லியிருக்கேன், மறந்துடாத சரியா? என்ன அங்கே நான் ஆடிட்டே இருக்கேன், ஒரு இடத்துல நிற்க மாட்டேன் நீ. நான் எப்படி நின்று மழையை ரசிச்சுட்டு இருக்கிறேன். எப்படியா சீக்கிரம் வெளியே போகிறக்கு ஐடியா பண்ணேன். அதுதான்டா நானும் முடிச்சுட்டுக்கிறேன். எப்படி வெளியே போகிறேன் தெரியாமல் அதான்டா யோசிச்சுட்டே நடந்துட்டு இருக்கிறேன்டா சின்சானே. இங்கே பாரு ஸ்விம்மிங் பூல்லாம் நிறைஞ்சிருச்சு. எப்படி நான் ஸ்விம்மிங் பூலெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன்னா பாதி மழை வந்தனால அப்படியே எல்லாம் நிறைஞ்சு அதுவே வெளியே போய் க்ளீன் ஆயிரும் போலடா. எனக்கு வேலை மிச்சம் தான். விட்றா சின்சானே ஏதாவது யோசிப்பா சரியா? அவனை எப்படியாவது கூப்பிட்டு போய் உனக்கு பொருள் வாங்கி தரேன் எல்லாம் சொல்லியிருக்கல. உன்னோட டாய்ஸ் எல்லாம் நான் வாங்கி தரேன் சரியா? ஒன்றும் நீ கவலைப்படாத. மழை எப்படியே நின்றுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம், இல்லாட்டி ஏதாவது பண்ணுவோம் சரியா? ஏதாவது யோசிப்போம். இன்னைக்கு நமக்கு ஏதாவது நிறையா வேலையெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். பிராங்க்லின் இது என்ன வெயில் காலம் தானே, ஏன் இப்படி மழை பெய்யுது? நீ யோசிக்க மாட்டியா? இங்கே பாரு எப்படி மழை வருதுன்னு. வெயில் காலத்தில் இப்படிலாம் மழை வரலாமா? சின்சானே ஆமாண்டா இது சம்மர் காலம் தான். ஆனால் சம்மரில் மழை வருது பற்றியா? அதான் சம்மர் மழைன்னு சொல்லுவாங்க. எப்படி இருக்குது பற்றியா மழை? ஆனால் கொஞ்சம் சூடாக தான்டா இருக்குது தண்ணியும். இரு நான் ஒரு உள்ளே குளிச்சுட்டு வரேன். பற்றியா வேற லெவலில் இருக்குது. சின்சானே நீயே வாடா, இந்த வெயிலுக்கெல்லாம் இன்னும் சூப்பராக இருக்குடா. ஒரு குளியல் போடலாம். டே சின்சானே வாடா, ஏன்டா வரமாட்டீர? போடா பிராங்க்லின், அவ்வளோதான் குளிச்சேன்னா அப்புறம் அவ்வளோதான். என்னால் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட முடியாது இந்த மழையில. அதெல்லாம் நினைச்சேன்னா அப்போ நீ எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தர மாட்டேன். எனக்கு கோல்டு பிடிச்சிரும், அதனால நான் வரமாட்டேன். போ, நான் இங்கே நிற்கிறேன். நீ குளிச்சு நல்லா வாயின்னு அதுக்குள்ளே வந்துட்டேன். சின்சானே என்னடா ஜாலியாக இருக்குடா, ஒரு குளியல் போட்டு வந்துடா. அந்த மலையில் குளிக்கிறதெல்லாம் சூப்பராக இருக்கும்டா. என்னடா இது கூட என்ஜாய் பண்ண மாட்டேன் நீ? சின்சானே போடா சின்சானே, என் கூட வந்துட்டு இப்படிலாம் பண்ணுறேடா. நம்ம சாப்பு இங்கே சாப்பு காணோம். என்னது இந்த இடம் ஃபுல்லாக ஐயோ ஈரமாய் போச்சே. பரவாயில்ல விடு. ஆனால் இந்த மலையில இப்படிலாம் சுற்றுறது நல்லா தான்டா இருக்குது. நீ மட்டும் தான்டா வரமாட்டேற. ஏன்டா சின்சானே இப்படி இருக்கேன்? என் கூட வந்துட்டு வாடா வாடா போய் மலையில் ஜாலியாக நினைலாண்டா சின்சானே. இப்படிலாம் இருக்கார வாடா, ஜாலியாக இருக்கும்டா. சின்சானே நான் போய் குளிச்சுட்டு எனக்கு லைட்டாக பசிக்குது. உனக்கு பசிக்குதாடா? என்னதா திடீர்னு மைக்கில் வர கூப்பிட்றாடே. மைக்கில் என்னடா விஷயம்? இது இன்னும் காலெல்லாம் பண்ணியிருக்கேன். என்னாச்சு? ஏதாவது விஷயமா சொல்கிறா? மாப்பிள்ள பிராங்க்லின், நம்ம கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, அதனாலதான் உன்னை கூப்பிட்டேன். நம்ம லெஸ்டர் மாமா இருக்கார்ல, அவர் தான் கூப்பிட்டாரு. ஏதோ வேலை இருக்காம நம்ம 2 பேரும் போய் ஜாலியா பண்ணலாம். அந்த வேலைக்கு நீ வரையா? ஏதோ ஒரு 50% ஆஃபர் தராராமா. மைக்கில் எனக்கு ஒன்றும் புரியல. அது என்ன 50% என்ன பண்ண போகிறோம்? ஓ நம்ம ப்ராஜெக்ட் பண்ணுறதுல அந்த அமௌண்ட்லேருந்து நமக்கு ஒரு 50% அமௌண்ட் தர போகிறாரா? சூப்பரா மைக்கில். சரி அது என்ன வேலைன்னு மட்டும் கரெக்டாக சொல்கிறேன், கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லு. நான் கிளம்பி வரேன். பிராங்க்லின் அது ஒன்றும் இல்லை, ஏதோ ஜெட் ராக்கெட் கார் ஒன்று இருக்காம, அந்த காரை போய் நம்ம தூக்கிட்டு வரணுமாமா. ஏதோ ஒரு ஏர்போர்ட்ல இருக்காம, நம்ம ட்ரவரோட பாலைவன் ஏர்போர்ட் ஒன்று இருக்குல்ல, அந்த இடத்துல தான் இருக்காம அந்த ஜெட் காரு. நம்ம போய் இந்த காரை மட்டும் தூக்கிட்டு வரணும். அதுக்காக நீ இந்த வேலையை முடிச்சு கொடுத்தா பேசி முடிச்சுக்கலான்ற அமௌண்ட் பெருசாக கிடைக்கும். ஓ ஜெட் காரா? என்னடா கார்? ஏதோ புது கார் மாதிரி சொல்கிறேன். எவன்டா நம்ம ஊருக்குள்ளே புதுசாக ஏதோ கொண்டு வந்திருக்கான் மைக்கில். சரி விடு நம்ம அந்த கார் அசால்ட்டாக தூக்கிடலாம். நீ எங்கே இருக்க இப்போ? லெஸ்டர் கூட இருக்கியா இல்லை நீ வீட்டில் இருக்கியா? பிராங்க்லின் நான் லெஸ்டர் கூட தான் இருக்கேன், வெளியே கொஞ்சம் வந்திருக்கேன். நீ அந்த இடத்துக்கு நீ வா, நேரா வா. நான் லொக்கேஷன் உனக்கு அனுப்பிச்சிடுறேன் சரியா? அங்கே நம்ம மீட் பண்ணி இந்த டீட்டெயில் கொஞ்சம் லெஸ்டர் கூட பேசிக்கலாம் சரியா? நீ அங்கே வந்துடு ஓகேவா? மைக்கிள் சேரா நான் வந்தார். எப்படி நானும் சின்சான் அந்த இடத்துல சீக்கிரம் வந்துடும். லொக்கேஷன் மட்டும் சீக்கிரம் ஷேர் பண்ணு. டே சின்சானே நம்ம சீக்கிரம் கிளம்பலாமா இங்கேருந்து? நம்ம போய் அங்கே மீட் பண்ண போகலான்டா நம்ம மைக்கிளையும் லெஸ்டரையும். வாடா சின்சானே சீக்கிரம் வா போகலாம். என்ன பிராங்க்லின் என்ன ராக்கெட் காரெல்லாம் பேசிட்டு இருந்தேன்? எனக்கா ராக்கெட் கார்லாம் வாங்கி கொடுக்க போறியா? சர்ப்ரைஸ் பண்ண போறியா? சாப்பே நீ எங்க கூட வரையா? ஜாலியா இருக்கும். சின்சானே சாப்பெல்லாம் வர வேணாம், அவன் அங்கேயே இருக்கட்டும் சரியா? வா நம்ம போகலாம் வெளியே. சீக்கிரம் வாடா. மழை வேறு ரொம்ப வருது. சீக்கிரம் காருக்குள்ளே போய் உட்காந்துக்கலாம். நீ வேறு நினச்சி அழுகிதாச்சுன்னா உனக்கு ஐஸ்கிரீம் நான் வாங்கி தர மாட்டேன்டா சின்சானே. இப்பயே சொல்லிட்டேன், சீக்கிரம் வந்து காரில் உட்காரு. ஆஹா எனக்கே ஐஸ்கிரீம் வாங்கி தர மாட்டியா? உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு பிராங்க்லின். ஓட்டி வந்து மிதிச்சிருவேன். எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். எவ்வளோ மழை பெஞ்சாலும் பரவாயில்ல, எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் ஐஸ்கிரீம் வேணும். சேர அடம்பிடிக்கார உனக்கு வாங்கி தரேன்டா. இங்கே பார்த்தீங்களா மக்களே எப்படி சின்சான் அடம்பிடிச்சிட்டுக்கிறான். ஐஸ்கிரீம் வேணுமாமாங்க இந்த மலையிலையும். உனக்கு இவன் பாருங்க திருந்தவே மாட்டான். எப்படியோ உனக்கு கோல்டெல்லாம் பிடிச்சாதான் திருந்துவான்னு நினைக்கிறேன். அப்பவும் திருந்த மாட்டாங்க. அப்போ ஐஸ்கிரீம் வேணும்னு அடம்பிடிப்பான்னு நினைக்கிறேன். ஓகேங்க, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தேன், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கன் ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற புது வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். சின்சானே இந்த ப்ராஜெக்ட் மட்டும் பண்ண வச்சுக்கோ, நமக்கு கோடி கணக்கில் காசு வரும்டா சின்சானே. பெரிய அமௌண்ட்டுன்னு நினைக்கிறேன். இந்த ப்ராஜெக்ட் எப்படியா நான் பண்ணி முடிக்கண்டா சின்சானே. என் கூட இருந்துரு சரியா? உன்னை பத்திரமா நான் பார்த்துக்கிறேன். ஆனால் நான் சொல்கிற பேச்சு மட்டும் தான் நீ கேட்கணும் சரியா? அமைதியாக இருக்கணும். சரி மைக்கிளே, நீ சொல்லிட்டீல, நான் கேட்குறேன். எனக்கு மட்டும் எது நீ வாங்கி கொடுக்காம அப்புறம் இருக்கு என்னோட சேட்டையை காட்டுறான் பாரு. அப்படி தாங்கவே மாட்டேன். சீக்கிரம் போ. லொக்கேஷன் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. ஏதோ சிட்டிக்கு நடுவில் தான் இருக்காங்க போலடா அவங்க 2 பேரும், லெஸ்டரும் மாமாவும் மைக்கிள் மாமாவும்.
ஆமாண்டா சின்சானே, இங்கே நம்ம ஊருக்குள்ளே தான்டா காட்டுது. அவங்க இங்கே தான் எங்கேயோ பக்கத்தில் இருக்காங்க போல். இவங்க என்ன அதுக்கு நம்ம வீட்டுக்கே வந்திருக்கலாமேடா, ஏன்டா நம்மளை வர சொல்லிட்டு இருக்காங்க இந்த மலையில்? என்னடா இவங்க, சரி என்ன பண்ணுறது, வேலை வேணும்னு நம்ம தானே போய் ஆகணும். சரி போ. இங்கே பார்த்தியா சின்சானே, அவங்க இருக்கிற லொக்கேஷன் வந்தாச்சு. என்னடா இது, கார் பார்க்கிங்கில் மலையில் போய் நின்றுக்கிறாங்க. இங்கே பாரு, அங்கே தான் இருக்காங்கடா சின்சானே. பார்த்தாச்சு. இப்போ பாரு, நம்ம டீல் பேசி எப்படி முடிக்கிற மட்டும் பாரு. இன்னும் கொஞ்சம் அதிகமாக வாங்கிடலாம்டா சின்சானே. மாப்பிள்ள பிராங்க்லின் கரெக்டாக டைமிங்கில் வந்துட்டேன். சார்ரா இங்கே பாரு, இங்கே எங்கேயும் இடம் இல்லாதனால அப்படியே வந்து நின்றுட்டா கூட. ஆல்ரெடி நனஞ்சாச்சுன்னு சொல்லி தாண்டா மலை நின்றுக்கிறோம். உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. சின்சானா காருக்குள்ள உட்கார வைடா. டே அவனை பற்றி உனக்கு தெரியாதாடா, உள்ளே எல்லாம் உட்கார மாட்டான், சும்மாவே உட்கார மாட்டான், ரொம்ப ஆடிட்டு இருப்பான். இது மட்டும் சொன்னால் மட்டும் உட்காந்துருவானா? விட்றா அவனை மலையில் நனைஞ்சிட்டு போட்டு, நம்மளாம் ஒன்றும் சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. சரி ஏதோ டீலெல்லாம் பேசணும்னு சொன்னீங்க, அது என்ன ப்ராஜெக்ட், எவ்வளோ பெருசு? எனக்கு அமௌண்ட் என்ன 50% தான் வரும்னு சொல்கிறீங்க, எனக்கு அதெல்லாம் பத்தாது. பிராங்க்லின் அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாது. லெஸ்டர் வந்து வேற லெவலில் நமக்கெல்லாம் பங்கு போட்டு கொடுப்பாரு. அது என்னன்னு தெரியுமா, இப்போ ஏர்போர்ட்ல போயிட்டு ஒரு ராக்கெட் ஜெட் கார் இருக்கு, ரொம்ப பெருசா இருக்குமாமா. அந்த காரை தான் இப்போ நம்ம தூக்கிட்டு வரணும். அதனால என்னால இப்போ வர முடியாது. ஆனா என்னோட பங்கு உனக்கு கொஞ்சம் கொடுத்துட்றேன். பிராங்க்லின், ஆமா, இதுக்காக நீ கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. மைக்கிலின் கூட ஒரு சின்ன வேலையை வரப்போறேன். அவனோட பங்குல ஒரு % உனக்கு நான் தரப்போறேன். சரியா, நீ ஒன்றும் கவலைப்படாத. அந்த வேலையை மட்டும் கச்சிதமா நீ முடிச்சு கொடுத்தா மட்டும் போதும் பிராங்க்லின். லெஸ்ட்ரு ஓகே அதெல்லாம் பண்ணிடலாம். ஆனால் மைக்கில் இல்லாமல் நான் எப்படி தனியால் போய் பண்ண போகிறேன்னு தான் எனக்கு ஒன்றும் புரியல. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நான் சின்சானை கூட்டிகிட்டு எப்படி நான் அங்கே போகிறது? அவனை வச்சுட்டு அவனுக்கு எதாவது ஆகி போச்சுன்னா? சாரிடா மாப்பிள்ள, என்னால் வர முடியல. நான் வந்திருந்தேன்னா வச்சுக்கோ, நேரம் எல்லாத்தையும் அசால்ட்டாக தூக்கி வீசிட்டு நம்ம 2 பேரும் செமையாக வந்திருக்கலாம். அந்த ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு. சரி விட்டு என்னோட % உனக்கு கிடைக்குதுல, நீ இந்த வேலையை மட்டும் கச்சிதமாக முடிச்சு கூட. நம்ம லெஸ்டர் இன்னும் நிறைய வேலையெல்லாம் கொடுப்பான். ஓகேடா மைக்கில், அப்படின்னா ஓகே. சரி எப்படியே நான் கஷ்டப்பட்டு இந்த வேலையை முடிச்சு தரேன். அப்போ எனக்கு 80% கொடுத்துறீங்களா? ஏன்னா நான் தனியாகவே போய் பண்ணணும்ல, அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் அங்கெல்லாம் இருப்பானுங்க, எப்படியும் அந்த காரை தூக்கிட்டு வர முடியாது, எப்படியே ஸ்டீல் பண்ணணும்ல அந்த காரை. பிராங்க்லின், சரி நீ சொன்ன மாதிரி அந்த 80% நான் உனக்கு பேமெண்ட் கொடுத்துட்றேன். நீ இந்த கார் மட்டும் எப்படியாவது தூக்கிட்டு வந்துடணும். அது ஒன்றும் சின்ன கார் இல்லை, மினி கார் எல்லாம் நினச்சிக்காது. அது பெரிய ராக்கெட் கார். அந்த ராக்கெட் கார் வந்து ஜெட்டெல்லாம் இருக்கு. ஓகே லெஸ்டர், நீ சொன்ன மாதிரி இந்த 80% மட்டும் அக்கௌண்ட்டில் போட்டு விட்ரு. நீ சொன்ன மாதிரி நான் லொக்கேஷனில் கொண்டு நிறுத்தினதுக்கப்புறம் என் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகலை, அப்புறம் அந்த கார் உனக்கு நான் தரவே மாட்டேன் லெஸ்டர். நான் தூக்கிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டு வேற எங்கே சேல் பண்ணி நான் பணக்காரன் ஆயிப்பேன். மாப்பிள்ள பிராங்க்லின், லெஸ்டரை பத்தி உனக்கு தெரியாதா? அந்த பேமெண்ட் எல்லாம் கண்டிப்பா கொடுத்துருவாரு. நீ ஒன்னும் கவலைப்பட வேணாம். சரியா, நான் வர கூட இருக்கேன். என்னோட பேமெண்ட் இருந்தாலும் சேர்த்து இந்த % வரப்போகுது. நான் வாங்கி தரேன்டா. சரியா பிராங்க்லின்? சரி, இங்கிருந்து ஃபர்ஸ்ட் நீ சீக்கிரம் போ. மாப்பிள்ள, இந்த சூட் கேஸ் வண்டி மேல வைக்கிறேன், அதை அப்படியே கையோட எடுத்துட்டு போயிரு. அதுலதான் கேஷ் இருக்கு. அந்த கேஷ் வச்சு நீ அவன்கிட்ட பேசி வாங்கணும். சரியா? ஓகே மைக்கில், சரி என் கார் மேலே அந்த இடத்துல வச்சுறேன். பாருங்க, சொன்ன மாதிரி அவன் சூட் கேஸில் காசு வச்சுட்டாங்க. இந்த காசை கொடுத்து நம்ம வந்து பெரிய ஜெட் கார் வாங்க போகிறதே. சின்சானே கேட்டுக்கிட்டு இல்லை, அங்கே வந்து சமந்தாரா? சரியா, இது இந்த சட்டையும் பண்ணிடாத, அப்புறம் அவ்வளோதான் பிடிச்சி சுட்டு போடுவானுங்க. சரி மைக்கில், அதெல்லாம் ஒன்றும் கவலைப்பட்டது, நான் எதுவும் பண்ண மாட்டேன். நீ அப்படியே டீல் பேசி இந்த வேலையை மட்டும் முடிச்சிரு. அப்போதான் எனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் எனக்கு கிடைக்கும். நீ அப்போதான் வாங்கி கொடுப்பேன். ஏதோ காசு வந்ததுக்கப்புறம் நான் பெருசாக வாங்கி கொடுறேன் பிராங்க்லின். இங்கே பார்த்தியா, ஏதோ நம்ம காரில் காசு கொண்டு வந்து தெரிஞ்சுட்டு எல்லாம் ரவுண்டு கட்ட ஆரம்பிக்கிறானுங்கடா. வரானுக்கு பாரு, ஓடியெல்லாம் வரானுக்கு பாரு. சின்சானு பார்த்தியா, இங்கே பாரு எத்தனை பேர் வந்துட்டானு. இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். அப்புறம் நம்ம கிட்ட சூட் கேஸ் தூக்கிட்டு போயிட்டானுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இவன் பாரு குறுக்கில் வந்துட்டு பிளாக் பண்ணுறான். ஐயோ நல்ல வேலை. சின்சானே, உனக்கு எதுவும் ஆகலை இல்லை? பாரு, காசு அடிக்கிறக்காக எப்படிலாம் வரானு, எங்கேயோ ஒட்டிக்கிட்டே வரானுன்னு நினைக்கிறேன்டா. நல்ல வேலை தப்பிச்சிட்டா. இல்லைன்னா காசு போயிருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? லெஸ்டர் எவ்வளோதான் நம்மளை பிடிச்சி ஏதாவது பண்ணியிருப்பான். ஆமா பிராங்க்லின், நல்ல வேலை தப்பிச்சோம். இல்லைன்னா என்ன ஆகுறது? என்ன போட்டு சட்னி மாதிரி நசுக்கிட்டானா? நான் வேற குட்டியா இருக்கேன், என்னால் சண்டை போட முடியாது. நான் அடிக்கிறத காமெடின்னு நினைச்சிருவானுங்க. எப்படியே வந்தாச்சோ. இங்க பாரு எவ்வளோ பெருசு. ஐயோ பிராங்க்லின், ஆஹா, என்னது இவ்வளோ பெருசா இருக்கு பிராங்க்லின்? இந்த மாதிரி கார் ஜெட்டு கார் நான் பார்த்தது இல்லை. இங்கே இத்தனை பேர் கண்ணு வச்சு நிற்கிறானு. இவனுக்கிட்ட பேசி எப்படா சமாளிக்க போற? இந்த பிராங்க்லினை பற்றி தெரியாதுல சின்சானே. இப்போ மட்டும் பாரு என்ன திறமை காட்டுறேன்னு. இப்போ பாரு, அந்த பாஸ்கிட்ட போய் எப்படி பேசி இந்த கார் கம்மி விலையில் வாங்குறேன்னு மட்டும் பாரு. அவன் நம்மளை பார்த்து ஏமாந்திடுவான். அந்த சூட் கேஸ் கொடுத்து வாங்கிட்டு வந்துடுற பாரு. இது எவ்வளோ சொன்னானே, ஒரு 100 கோடி பக்கம் சொன்னான் லெஸ்ட்ரு. நம்மக்கிட்ட எவ்வளோ கொடுத்துட்டான்? 100 கோடி இருக்கான்னு தெரியல அந்த பெட்டியில். ஹலோ பாஸ், நான் தான் இந்த ஊர்லேயே பெரிய பணக்காரன். அதனால தான் உங்கள்கிட்ட இந்த கார் வாங்கலான்னு பேசியிருந்தேன். உங்கள்கிட்ட கால் பண்ணி இந்த டீல் முடிக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 100 கோடி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த கார் நான் வாங்கிக்கலாமா? ஓகே தம்பி, அது நீதானா? சரி, என்ன உன்னை பார்த்து அவ்வளவு பெரிய பணக்கார மாதிரி தெரியலையப்பா. ஆனா சரி, எடை போட முடியாது யாரையும். இந்த காலத்துல எல்லாரும் அப்படிதான் இருக்கானுங்க, சிம்பிளா இருக்கானுங்க, கோடீஸ்வர மாதிரி சுத்தரானுங்க. எப்படின்னு தான் தெரியல. சரி, இந்த காரு நான் 100 கோடின்னு சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட அமௌண்ட். அந்த அமௌண்ட்டை மட்டும் கொடுத்துரு. சார், எங்கிட்ட வந்து 100 கோடி சொல்லியிருந்தீங்க. நான் ஒரு 70 கோடிக்கு உங்கள்கிட்ட இந்த ஃப்ளைட்டை வாங்கிக்க முடியுமா? சாரி சார், ஃப்ளைட் காருன்னு நினைக்கிறேன். இந்த காரை நான் வாங்கிக்க முடியுமா? கொஞ்சம் டீல் பேசிக்கலாமா கம்மி ரேட்டில்?
தம்பி 100 crore வேணும், அது ஹாட் கேஷா கையில தான் வேணும், அக்கௌண்ட்ல இருக்க கூடாது. எனக்கு இந்த 100 crore கொடுத்தாதான் உனக்கு இந்த ஜெட் கார் கிடைக்கும். இல்லன்னா என் பசங்க கோவமாயிட்டேன்னு உன்னை சுட்டு தள்ளிடுவானுங்க, இந்த குட்டி பையனை சேர்த்து சாவடிச்சிருவாங்க. என்னன்னு முடிவு பண்ணி சீக்கிரம் சொல்லு. என்ன சின்சானே, என்ன நம்ம கொண்டுருவீங்கட்டுலாம் பேசுகிறானுங்க, என்னடா பண்ணுறது? சரி இரு, அவன் இந்த பாஸ் கிட்ட எப்படியாவது பேசி பார்ப்போம். பாஸ் சரி ஓகே நீங்கள் சொன்ன மாதிரி இருங்க, அந்த காசை எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட தரேன், எண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 100 கோடி நான் கொடுத்துட்றேன், எனக்கு எப்படியாவது இந்த ஜெட் கார் மட்டும் எப்படியாவது கொடுத்துருங்க. ஓகேங்களா? என்ன போய் இந்த கேஷ் மட்டும் இப்படி எடுத்துகிட்டு வர. டே சின்சான், நம்ம கார் மேலே அந்த சூட் கேஸ் வச்சோம்ல, அது கொஞ்சம் எடுத்துகிட்டு வாடா. இப்போ அவனுக்கு எப்படியாவது நம்ம இந்த காசு கொடுத்து வாங்கியானுங்க. ஆனால் நம்மக்கிட்ட அவ்வளோ காசு இல்லைங்களே, 100 கோடி, இதில் வெறும் 50 கோடி தானே இருக்குது. எப்படியாவது சமாளிப்போம். டே சின்சானே, எப்படா சமாளிக்கிறது? இந்த 50 கோடி வச்சு அவங்ககிட்ட 100 கோடின்னு வேற சொல்லிட்டேன்டா. இப்போ இதை கொடுத்தா நம்மளை போட்டு சுற்ற மாட்டான். டே எனக்கு பயமாக இருக்குடா சின்சானே. நீ சாகிறது இல்லாம என்னைய கூப்பிட்டு வந்து சாகடிக்க முடிவு பண்ணிட்டா பாத்தியா? சூப்பர்ரா. டே என்ன கேஷ கொண்டு போய் வச்சுட்டே புசுக்குன்னு. டே அவன் சுற்றுவான்டா, வேற 50 கோடி தான்டா அதுல இருக்கு. டே ஃப்ராங்க்லின் அதை எடுத்துட்டு ஓடி போயிடலாவா? சார் நீங்கள் சொன்ன மாதிரி இதில் ஒரு 50 கோடி சார் 100 கோடி இதில் இருக்குது. நீ கொஞ்சம் வேணால் எண்ணி பார்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த ஜெட் கார் மட்டும் கொடுத்துருங்க, நான் இப்போ எடுத்துகிட்டு அப்படியே கொடுக்குன்னு ஓடிட்டா. நீங்கள் எண்ணிட்டு இருக்கிறீங்களா? தம்பி இதை பார்த்தா 100 கோடி மாதிரியே தெரியலையாப்பா. இது என்னப்பா இத்தனூண்டா இருக்கு, வெறும் இன்னும் ரொம்ப கம்மியா இருக்கு அமௌண்ட். என்ன 50 கோடியாப்பா? உண்மையை சொல்லு, என்ன இது? கிரு நான் பாக்குறேன். ஆமா இது என்ன வெறும் 50 கோடி கொடுத்துட்டு 100 கோடின்னு வர போய் பேசிட்டு இருக்கிறியா நீயே? இறாடே, உன்னை என்ன பண்ற மாட்டேன் பசங்களா எல்லாரும் அவனை குறிவைங்க. பிராங்க்லின் மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். இங்க பாரு என்ன முறைச்சு பாக்குறான்டா. டே இந்த கிழமை பாடுறா எப்படி பாக்குறான்னு. என்ன ஒரு மாதிரி அடிக்க வரண்டா, விதிச்சிட்டான்டா. டே பிராங்க்லின் என்னடா அப்படி செலமா நிக்கிற? டே அவனை அடிடா, என்ன அடிக்கிறான்டா. டே பிராங்க்லின் அவன் பாரு ஏதோ பெண்டல் மாதிரி தனியா பண்ணிட்டு இருக்கிறான். கிட்டே போய் பேசி என்னோட ஜெட் காரை வாங்கிட்டு போலான்னு பாத்தியாடா? டே தம்பி அப்படிலாம் நடக்க விட மாட்டேன். 50 கோடி நீ எனக்கு தான், இதெல்லாம் எடுத்துட்டாலும் உன்னால போக முடியாது. இவனை போட்டு எப்படி அடிக்கிற மட்டும் பாரு. டே சாவுடா, நீ உன்னாலதான்டா எல்லாம் வந்துச்சு. உன்னடிச்சாதான்டா அவன் காசு எடுத்துட்டு வருவான். உன்னடிச்சாதான்டா அவனுக்கு வலி என்னன்னு தெரியும். என்னவோ அடிச்சிட்டியாடா? ஏ பசங்களா அவனை சுடுங்கடா, ஓடுறான் பாடுறா. சின்சானே ஓடி வந்துடுறா. டே எவ்வளோதான் இவன் பாரு, ஒரே ஒரு அப்பப்புக்கு விழுந்துட்டான்டா. டே இவனுக்குன்னு அப்படியே நின்றுக்கிறானு, எல்லாத்தையும் சுற்ற வேண்டியதான். அவ்வளோதான், முடிச்சிடலாம் டம்முன்னு. எவ்வளோ ஒருத்தனி விடக்கூடாது சின்சானே. உன்னை எப்படி அடிச்சான்? அவன் ஒருத்தனி விட மாட்டான்டா இன்னைக்கு. எவனும் இருக்கக்கூடாது, இந்த கார் நமக்கு தான்டா சின்சானே. பிராங்க்லின் சுட எவனை உயிரோட விடாத. என்னவே அடிச்சிட்டான்டா அவன். என்னவே இப்படி அடிச்சான் தெரியுமா? இன்னும் அவனை போய் என்ன மிதிக்கிறான் பாரு. என்னோட குட்டிக்கால வச்சு அவனை மிதிக்கிற மிதியில சட்னியா போறான் பாரு. சுடுறா பிராங்க்லின், எவனை உசுரோட விடாதரா. என் சின்சான் மேலே அவன் பாஸ் கை வச்சான், அதனாலே நீங்கள் அவனும் உசுரோட இருக்க மாட்டீங்கடா. எல்லாத்தையும் கொல்ல போறேன்டா. சாவுங்கடா டம்மி பீஸு பாருங்களா. எப்படி ஒன்று சொல்கிறேன் மட்டும் பாடுறா. டே என்னடா அவன் மட்டும் தனி நிற்கிறான், நீயும் சாப்பிடா. அதே சின்சானை எப்படி எல்லாத்தையும் முடிச்சாச்சுரா. இருறா இங்கேடா அந்த பாஸு. என் சின்சான் மேலே கை வச்சா என்ன நடக்குன்னு இப்போ காட்டுறான் பாரு. நீ செத்து போனாலும் பரவாயில்லடா, இப்போ பாடுறா எப்படி ஒன்று சொல்கிறேன்னு. நீ சொர்க்கத்துக்கே போனாலும் அந்த வலி உனக்கு இருக்குன்னு சொல்லி தான்டா இப்போ ஒன்று இவ்வளோ சூடு சொல்கிறேன். சாவுடா டே சாம்பாராணி. எம்எல்ஏ உனக்கு இவ்வளோ பாசமா? என்ன அடிச்சதுக்கு இப்படிப்பட்ட உன்னை சுட்டுட்டே இருக்க. சரி சூப்பரா பிராங்க்லின். சரி மறந்துடாத, எனக்கு வாங்கி தர வேண்டியதெல்லாம் வாங்கிக்கணும், எனக்கு ரொம்ப பசிக்குது. எப்படியாங்க ஒருவேளை எல்லாத்தையும் கொண்டாச்சு. டே சின்சானே வாடா ஓடி போயிட்டு நம்ம கார் எடுத்து அந்த வண்டி மேலே போட்டுட்டு சீக்கிரம் இங்கேருந்து ஓடி போயிடலாம்டா பிராங்க்லின். வாடா, அடுத்த கேங் வந்துடுவான்னு நினைக்கிறேன். இவனை கொண்டாச்சு, இவன் அப்படியே அலர்ட் பண்ணிட்டான். சீக்கிரம் வா, ஏறா ஏன்டா இப்படி நடந்து வர பொறுமையா? வாடா வந்து சீக்கிரம் ஏறேன்டா. பிராங்க்லின் நான் அடிச்சுட்டு நினைக்கிறேன், உடம்பு ஏதோ காலெல்லாம் சுலுக்கிக்கிச்சடா, அதான்டா இவ்வளோ ஸ்லோவா நடந்து வந்தேன். சரி சீக்கிரம் வண்டிக்குள்ள காரை போட்டு எண்ணெய் தூக்கி உள்ள போட்டு 2 பேரும் மேலே பறக்கலாம். அவ்வளோதாங்க. எப்படி இந்த காரை தூக்கி உள்ள போட்டுட்டு சின்சானை தூக்கி உள்ள போகணும். சின்சானால நடக்கவே முடியலைங்க. அந்த சோன் பப்படி தலையை அடிச்சனால பாருங்க சின்சானுக்கு ஏதோ ஆயிப்போச்சு. உரா சின்சான், நம்ம டாக்டர் கிட்ட போலாம். வாடா காரில் ஏறிக்கடா. அவ்வளோதான். டே சூப்பராக இருக்குடா, இங்கிருந்து பார்க்கறதுக்கு வேற லெவலில் இருக்கு. இங்கே ஒரு சின்சானே, நம்ம இந்த காரை ஓட்டிட்டு பறக்க போறோம்டா. ஐயோ வேற லெவல் இருக்கு பிராங்க்லின். அப்படியே பறக்கூட சூப்பரா இருக்கு. இங்க பாரு எவ்வளவு புசுன்னு இருக்கு. உள்ள சீட் எல்லாம் என்னென்னமோ பட்டன் எல்லாம் இருக்குடா. ஏதோ அமுக்குடா, பாட்டாவது போடுறா, பாட்டு கேட்டுடா போலாம் பிராங்க்லின். சின்சானே, இந்த ஃப்ளைட்டை கொண்டு போய் பத்திரமா ஃப்ளைட்டா காராடா ஏதோ ஒன்னுடா ஜெட் கார். அங்கே போகிற பூஸ்டெல்லாம் பின்னாடி ஒரு தடவை வேற லெவலில். ஏய் சூப்பராக இருக்குடா. டே என்னடா பட்டன் அதை அமைக்கி விட்டையாடா சின்சானே. சூப்பராக இருக்குடா சின்சானே. எப்படி வெற்றிகரமாக முடிச்சிட்டேன்டா. போட்டுக்கு ஐத்தல்லாக்கா கும்தா. ஏய் வேற லெவலில் இருக்கு கார் ஓட்டுறக்கு. எப்படி லெஸ்ட் லொக்கேஷன் அனுப்பிச்சிட்டான். நம்ம ஸ்ட்ரைட்டாக அங்கே போய் இல்லை சேஃபாக லேண்ட் பண்ணி வச்சுட்டு அப்போ நம்ம அமௌண்ட் வந்துட்டா நான் என்ஜாய் பண்ண வேண்டியதான். ஜாலி வரலாம் இன்னைக்கு ஃபுல்லா. ஆமா பிராங்க்லின் வேற லெவல்ல இருக்கும். ஜாலி வரலாம். எனக்கு எல்லாமே கிடைக்கும். என்ன டாய்ஸ், என்ன சாப்பாடு எல்லாமே கிடைக்கும். இங்க பாரு எதுவுமே இல்லைன்னு சொல்லிடக்கூடாது, அப்புறம் வீட்டை கொளுத்தி விட்டுட்டு போயிருவேன் பிராங்க்லின். சேரா சின்சானே, ஒன்றும் கோவப்படாத, எல்லாமே உனக்கு கிடைக்கும். சரியா பாரு என்ன நைட்டில் சூப்பராக இருக்கு. வேற லெவலில் இருக்குடா அந்த கார் ஓட்டுறக்கு. ஐயோ சூப்பராக இருக்குடா. டே சின்சானே பாரு வேற லெவலில் இருக்கு. நீ இங்கேருந்து குதிச்சு போறியா? உனக்கு பேராஷூட் தரட்டா? சின்சானே இவ்வளோ ஹைட்ல இருந்து இந்த வியூ பார்க்கறதுக்கு வர்றா. எவ்வளோ அழகா இருக்கு நம்ம ஊரு. சூப்பராக இருக்குல்ல. ஆனால் நம்ம வீடு தெரியுதான்னு பாரு. டே சின்சானே எப்படி ஒரு சுத்துறேன் செமையா இருக்கா? பிராங்க்லின் அப்படிலாம் பண்ணாதே, எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்குடே. பிராங்க்லின் சும்மா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காதே, அப்புறம் வாந்தி எடுத்துட்டு காரை ஃபுல்லா பிளஸ் கிட்ட நீ தான் திட்டு வாங்குவேன். மைக்கேல் வந்து ஒன்று அடி நடிப்பான். பரவாயில்லையா?
சின்சானே அப்படி மட்டும் பண்ணிடாதடா, அப்புறம் அவ்வளோதான். டே சரியா கொஞ்சம் நேரம் அமைதியாடுறா, நான் எப்படியும் சேஃபாக லேண்ட் பண்ணிடுறேன். இன்னும் கொஞ்சம் தூரம் தான்டா, கிட்ட போய் இறக்கிட்டா போதும்டா. அப்புறம் கீழே இறங்கிட்டு போய் எத்தனை வாந்தி வேணா எடுத்துக்கடா சின்சானே. சின்சானே எப்படியும் அந்த லொக்கேஷன் வந்தாச்சு, இங்கே தான் ஏர்போர்ட்டில் லேண்ட் பண்ண சொல்லியிருக்கான். லெஸ்ட்டு மெசேஜ் போட்டான், கரெக்டாக பார்த்து லேண்ட் பண்ணணும்டா. இது ஏதாவது ஸ்க்ராட்ச் ஏதாவது உடஞ்சி போச்சு, அப்போ நம்ம பேமெண்ட்டில் பிடிச்சி போடா லெஸ்ட்ரு. ஐயோ நல்ல வேலை பொறுமையாக லேண்ட் பண்ணியாச்சு. எப்படியோ கரெக்டாக லேண்ட் பண்ணி கரெக்டாக நிறுத்தி வைக்கணும். ஏன்னா இது ரன்வேல இன்னும் ஃப்ளைட் எல்லாம் வந்து இறங்கும். அப்புறம் அவ்வளோதான், இடிச்சிச்சுன்னா அப்புறம் ஃப்ளைட்டு வெடிச்சிடும், இந்த காரு வெடிச்சிடும். ஆனால் சூப்பராக இருக்குங்க இந்த கார் ஓட்டுறக்கு. காரா ஜெட்டான்னு தெரியலைங்க, ஏன்னா கார் மாதிரி தான் இருக்குங்க இந்த ஃபீலெல்லாம் ஓட்டுறக்கு. இங்கே அழகாக பின்னாடி போய் இந்த சென்டரில் இது நிறுத்தி நினைக்கிறேன். ஓகே இங்கேயே போதும். அவ்வளோதான் சின்சானே வா கீழே போகலாம். கீழே போயிட்டு அவ்வளோதான் லெஸ்ட்டுக்கு மட்டும் சொல்லிடலாம். அவனுக்கு இன்னொரு மெசேஜ் போட்டு விட்டேன், பரவாயில்ல. இருந்தாலும் இன்னொருக்கா மைக்கிள்கிட்டே சொல்லிடலாம்டா சின்சானே. வாடா டே கீழே இறங்கி வாடா. நான் இறங்கிட்டேன் பார்த்தியா, எப்படி இறங்கி உருண்டு வர. சீக்கிரம் வாடா சின்சானே, குடுக்கணும். என்ன இவனை இன்னும் காணோம். பிராங்க்லினே வேற லெவலில் இருந்துச்சுல ரைடு. எனக்கு ஒரு மாதிரி கொமட்டிருச்சு, அதான் கொஞ்சம் லைட்டாக வாந்தி எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ ஓகே எனக்கு சரியாயிடுச்சுடா. எனக்கு சாப்பாடு வாங்கி கூட ரொம்ப பசிக்குது, வயிறெல்லாம் காலி ஆகி போச்சு வாந்தி எடுத்தனால. நீ போட்டு பரட்டுன்னு பரட்டிட்டு இல்லை வானத்தில் வச்சேன்னே. அருடா சின்சானே, சும்மா ஜாலிக்கு பண்ண விளையாட்டுக்கு. சரி ஓகேங்க, இந்த வீடியோ ஒரு வழியாக எப்படியும் எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற புது வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். டே சின்சானே நீயும் சொல்லிடுற, அப்போ தான் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அம்மா மக்களே, இந்த மாதிரி நீங்களும் நிறைய வீடியோ என்னோடதெல்லாம் பார்க்குறோன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். அப்போ தான் நீங்கள் எல்லாம் டெய்லியும் பார்க்க முடியும். ஜாலியாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் மக்களே.